ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்றதை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி நைட்டு டின்னர் என்னன்றது தாங்க வீடியோவாக போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேங்க, பொங்கல் வர்றதுனால இட்லி தோசை மாவு நாங்கள் அரைச்சிடுவோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி போய் நாங்கள் இட்லியும் தோசை மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். அப்படியே வரும்பொழுது நைட்டு டின்னருக்கு தேவையானதையும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இது அந்த மாவு ஒரே இதில் தூக்க முடியலன்றதுனால ரெண்டாக நாங்கள் பிரித்து எடுத்துகிட்டு வந்தோங்க. அளவுகள் அதே தான், ஆனால் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்லேயும் ஒரு சில்வர் பக்கெட்லேயும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அது தூக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வாங்க டின்னர் என்னன்றதை பார்த்துடலாங்களா? நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன டின்னருன்றது. மாவு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அரைச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பரோட்டா தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். நைட்டில் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்போவாவது ரேராக தான் வாங்குவோம். அதுவும் அந்த சைடு மாவு அரைக்க போகும்போது அந்த கடையில் நல்லா இருக்குன்றதுனால நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. 3 செட்டு பரோட்டா தாங்க வாங்கிட்டு வந்தோம். 3 செட்டுனா 6 பரோட்டா. ஒரு பரோட்டா 15 ரூபாய். 6 பரோட்டா பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். இப்போ நான் மாவு கலக்கி வச்சிடுறேங்க. கையில் அடிபட்டு இருக்கிறதுனால கை விரல் கேட்டில் மாட்டிடுச்சு இல்லைங்களா, அதனால் மாவு என்னால் கையில் கிளற முடியாது. நான் கரண்டி வச்சு தான் நல்லா கிளறி எடுக்கணும். கிளறி எடுத்துகிட்டு நைட்டுக்கு தேவையானதை மட்டும் வெளியில் வச்சுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேங்க. இப்போ வாங்க பரோட்டாவை பிரிச்சுட்டலாங்களா? பாருங்கள் 6 பரோட்டா. இது பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இப்போ ஓரளவுக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க பரோட்டாவில் இல்லைங்களா. 3 செட்டு அதாவது ஒரு செட்டு 3ஆக பிரிச்சுக்கிறோம். ஒரு செட்டுக்கு 3 பரோட்டா. இதுக்கு நாங்கள் சிக்கன் கிரேவி தாங்க வாங்குவோம். பரோட்டாக்கு எப்போவுமே நாங்கள் சிக்கன் கிரேவி தான் வாங்குவோம். சேர்வா அவ்வளோவா வாங்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு சிக்கன் கிரேவி பிடிக்குன்றதுனால 3 சிக்கன் கிரேவி வாங்கியாச்சு. மாவும் நாங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வாங்க நம்ம சாப்பிடலாமா? எனக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்னா நல்லா பிச்சு போட்டுட்டு அதில் கிரேவியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும். அது மாதிரிலாம் இல்லைங்க. எனக்கு பரோட்டா அப்படியே இருந்து அது மேலேயே சிக்கன் கிரேவி ஊற்றிட்டு ஒரு பீஸாக பிட்டு அதுக்கப்புறம் அதில் துவச்சி சாப்பிட தாங்க பிடிக்கும். ஆனால் சில்ட்ரன்ஸ் நல்லா பிச்சு போட்டுட்டு அதில் கிரேவி ஊற்றி தான் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் அது மாதிரி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக பிட்டு அதை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்றதுக்கு தாங்க பிடிக்கும். நீங்களாம் பரோட்டாவை எப்படி சாப்பிடுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஏன்னா பிச்சு போட்டு நம்ம குழம்பு ஊற்றினா அது ஒரு மாதிரி ஊறிட்டு டேஸ்ட் வேறு மாதிரி வருதுங்க. அதனால தான் நான் அப்படியே வச்சு நான் ஒரு பீஸாக பிட்டு சாப்பிடுவேன். இது லாஸ்ட் வரையும் ஒரே மாதிரியான டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு கிடைக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோவை பார்க்குற அனைவருக்குமே நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன், நன்றி நன்றி நன்றி. எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக வாங்க பரோட்டா சாப்பிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.